மேம் முதலாவது சுற்றுல உங்க முன்னாடி ஒரு பவுல்ல சீட்டு போட்டிருக்கோம். ஸோ அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணுங்க. என்ன ஏஜ் வந்திருக்கோ அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு என்ன மாதிரியான ப்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லிடுங்க. 20 to 30 வந்திருக்குமா. டிஃபால்ட்டாக மேஷராசி என்பதுக்கு 4 விஷயம் நடக்குமா. ஒன்று இடம், நிறைய பேர் வீடு கட்டுவாங்க, வண்டி வாகனம் வாங்குவாங்க, சொத்து பத்து வாங்குவாங்க, நிலப்புலம் வாங்குவாங்க, இப்படி நிறைய நல்ல விஷயம். 1 வயதிலிருந்து 20 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கு? முதல்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த டீனேஜர் கடந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புல காதல், தேவையில்லாத காதல்ல சிக்கி இப்போ ஒரு 2.5 வருட காலமாக மேசராசியில இந்த 30 வயதுலேருந்து 50 வயதுல உள்ளவங்க தான் வாழ்க்கையில நட்புகள்கிட்டையும் சரி, தன்னுடைய உறவுகள்கிட்டையும் சரி, ரொம்ப சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா பார்ட்னர்ஷிப். மேஷராசிக்கு ட்ரீம் கார்டில் என்ன சொல்ல போறீங்க? மேஷராசிக்கு வீடு கட்டுறதுக்கான பிராப்தம் டிஃபால்ட்டாக நிறைய பேருக்கு உண்டுமா. மேஷராசிக்காரர்களுக்கு லவ் சிக்னல் என்ன மேம்? ஒரு காதல் உருவாகும், அது தேவையில்லாத மணி மீட்டர் எவ்வளவு சார்? பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை, ஃபாரின் செட்டில்மெண்ட் கன்ஃபியூஷன், கண்டிப்பா சோஷியல் மீடியா க்ரோத், அந்த ஃபீல்டில் இருக்கவங்க கண்டிப்பாக க்ரோத். ஆன்லைன் வியாபாரம் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பராபவ வருடம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத சொல்றதுக்காக 3 ஜோதிடர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. முதலாவதா ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. அடுத்ததா ஜோதிட சிரோன்மணி பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம் முதலாவது சுற்றுல உங்க முன்னாடி ஒரு பவுல்ல சீட்டு போட்டிருக்கோம். ஸோ அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணுங்க. என்ன ஏஜ் வந்திருக்கோ அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு என்ன மாதிரியான ப்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லிடுங்க மேம். 20 to 30 வந்திருக்குமா. சரிங்களா. 20 to 30 மேஷராசி அன்பர்களுக்கு இல்லையா. மேஷராசி அன்பர்கள் 20 to 30 அவங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரும் இந்த குரு பயிற்சியில அப்படின்னா, முதல்ல குரு பகவான் பாருங்க, இவங்களுக்கு லார்ட் ஆஃப் 9 and 12, அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்ப கடகத்துல பாத்தீங்கன்னா உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். கடகம் மேஷராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டிஃபால்ட்டா மேஷராசி அன்பர்களுக்கு 4 விஷயம் நடக்குமா. ஒண்ணு இடமாற்றம், ஒரு இடத்தை விட்டு 15 வருஷமா ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க, 10 வருஷமா இருந்திருப்பாங்க. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா வேற இடத்துக்கு போறதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் கூடி வரும். தாராளமா போலாம், அங்க போய் மேன்மை அப்படின்னு தான் சொல்லலாம். 2வது தொழில் மாற்றம். இப்ப ஆல்ரெடி பாருங்க ஒரு தொழில் செஞ்சிருப்பாங்க, அந்த தொழில் தான் இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் இருக்கும். இப்ப சம்பந்தமே இல்லாம ஒரு தொழில், அது என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்களோட பேஷனா இருக்கும். என்னுடைய பேஷனுக்கு சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப படிச்ச ஒரு டாக்டரா இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங்கா மாறி இருப்பாங்க. அப்ப ஃபேஷன் டிசைனரா மாறி இருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபேஷன் டிசைனிங் ஷோஸ்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிராப்தம்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, அம்மானோட ஆரோக்கியத்துல நல்லது, அதாவது அம்மானோட ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். அம்மானோட பரிபூர்ணமா சப்போர்ட் அப்படின்றது இருக்கும், பரிபூர்ண சப்போர்ட் இருக்கும். அதுக்கும் மேல மேஷராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா நிறைய பேர் வீடு கட்டுவாங்க, வண்டி வாகனம் வாங்குவாங்க, சொத்து பத்து வாங்குவாங்க, நிலப்புலம் வாங்குவாங்க, இப்படி நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது மேஷத்துக்கு நடக்க போதுமா. கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேல குரு பகவானோட பார்வை 8ஆம் பாவத்தை பார்க்கிறார். அப்ப அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். மேஷராசி பெண்களா இருக்காங்க, கணவருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருந்து வந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தாரு ஹஸ்பண்ட், இப்ப பரவாயில்ல, நல்ல நாங்களே பயந்தோம், இப்படியா அப்படியான்ற மாதிரி இருந்தோம், இப்ப நல்லா இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து பத்தி ஏதாவது இருக்கு அப்படின்னா அது கோர்ட்ல இருக்கு அப்படின்னா கோர்ட்டு கேஸ் 15 வருஷமா இருக்குங்க, 20 வருஷமா இருக்குங்க, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அது நாங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு இதுவே இல்லை, சாத்தியக்கூறே இல்லை அப்படின்னாலும் இப்போ சக்ஸஸ் ஆகிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்குமா. 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தொழிலில் மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது வரும். சுய தொழில் செய்கிறவங்களா இருந்தால், இதே ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருந்து வந்த ப்ரெஷர்ஸ், மென்டல் ப்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஓவர் கம் பண்ணக்கூடிய காலகட்டம் அப்படின்லாம். 12ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, வெளிநாட்டுக்கு போகிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறது. இங்கேருந்து கோவா ஃபேமிலியோடு போயிட்டு வந்தவங்க, இல்லை இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸோட
ஃப்ரெண்ட்ஸோட கோவா போயிட்டு வந்தாங்க. பெரும்பாலும் ஃப்ரெண்ட்ஸோட தான் கோவா போவாங்க, ஃபேமிலியோட போகிறது கம்மி. அந்த மாதிரி போயிட்டு வந்தோங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான சுச்சுவேஷன், டூர் போகிறது, அதெல்லாம் நடக்குமா? நிறைய நல்லது நடக்க போகுது. கண்டிப்பாக மேம். இப்போ நீங்கள் ஒரு சீட் எடுத்துருங்க மேம். ஸோ மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி 1 வயதிலிருந்து 20 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த டீனேஜை கடந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புல ஆர்வம் வரப்போகுது. ஏன்னா இந்த 4ஆம் பாவம் குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா கல்வியுடைய ஆரம்ப நிலையை சொல்ல போகுது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு நாள் குழந்தை சரியா படிக்கலைங்க, ரொம்ப நாட்டியா இருக்கு, சொல் பேச்சு கேட்கல அப்படின்ற குழந்தை கூட படிப்புல சிறந்து விளக்க போகுது. அடுத்த விஷயமா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா வாடகை வீட்டுல இருந்தாங்க அப்படின்ற குழந்தைங்க இப்ப சொந்த வீட்டுக்கு போகிறதுக்குரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதி இந்த மேஷத்துக்குன்னு சொல்லும் போது 9க்கும் 12க்கும் உரியவன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 18 முடிஞ்சு +2 முடிச்சு இருக்கக்கூடியவங்க வீட்டிலேருந்து வெளியூருக்கு போய் படிக்கக்கூடிய இது, வெளிநாடுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களோட மதிப்பெண்ணுக்கு எடுத்து தரப்போகுது. அதாவது எதிர்பார்த்துட்டு இந்த மதிப்பெண்ணை விட இந்த மேஷராசி குழந்தைங்க அதிக மதிப்பெண் எடுத்து கொடுக்க போறாங்க. அதே நேரத்துல ஆரோக்கியம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா வீசிங், இந்த சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கிறவங்க. ஏன்னா மேஷ ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவும் சனியும் யோகாதிபதி இருக்கட்டும், கேந்திராதிபதி இருக்கட்டும், ஆனா தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருந்தாலும் அதே நேரத்துல இந்த பிரம்மஹத்தி தோஷம் சொல்லக்கூடிய விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அப்போ நல்லா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சின்னதா ஹெல்த் இஷ்யூஸ் வருது, வீசிங், சளி கட்டுது அப்படின்னா உடனே போய் மருத்துவரை பார்க்கறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த நிலையா இந்த 18 அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த டீனேஜ் முடிஞ்சு பூக்கிற வயசு, காதல், தேவையில்லாத காதல்ல சிக்கி ஏன்னா இந்த வயசு வந்து மெச்சூரிட்டி, 18 வயசு ஆகும்போது மெச்சூரிட்டி இருக்கும். அதே நேரத்துல தேவையில்லாத வலைகள்ல சிக்கி பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல யார் இந்த மேஷராசி குழந்தைகளுக்கு சப்போர்ட்டா இருப்பான்னா ஃபர்ஸ்ட் அம்மா தான். அம்மா தான் இவங்களை எந்த இடத்துல போனாலும் கரெக்டா இழுத்து கூட்டிட்டு வந்துருவாங்க. அம்மா பேச்சை கேட்டுட்டு இருந்தாலே பாதி விஷயங்கள் இவங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அதே போல தாத்தா பாட்டி பூர்வீகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முதல்ல இவங்களுக்கு இடமாற்றம் பெரிய விஷயமா ஏற்படுத்தி தரப்போகுது. வண்டி வாகனம், இப்ப இருக்கக்கூடிய 18 கூட இல்லைங்க, 17லயே எனக்கு இந்த பைக்கு தான் வேணும், இதுதான் வேணும்னு அடம் பிடிச்சு வாங்க. இவ்வளவு நாள் கொஞ்சம் நகர்த்தி வச்சிருப்பாங்க, வயசு வரட்டும், 18 முடியட்டும் அப்படின்ற குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பா வாகன யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. இதுல இந்த 1 வயசுல இருந்து 5 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கம்பல்சரி அந்த சளி சேர விடாம பார்த்துக்கிறது. இதுல இந்த வருஷம் தான் குழந்தை பிறக்குது அப்படின்னாலும் இந்த மேஷராசி குழந்தை இன்குபேட்டர்ல ஒரு 10 நாள் வச்சிருப்பாங்க. ஸோ முதல் விஷயம் அந்த கேஸ்ட்ரிக்கு, சளி சார்ந்த விஷயத்துல கவனம் இருக்கணும், உணவு சார்ந்த விஷயத்துல கவனம் இருக்கணும். சார் நீங்க ஒரு சீட் எடுத்துங்க சார். முப்பது வயதுலேருந்து 50. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க அந்த 30 to 50 வந்து வாழ்க்கையோட அனுபவ பாடத்தை கற்றுட்டவங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2.5 வருட காலமாக மேசராசியில் இந்த 30 வயதுலேருந்து 50 வயதில் உள்ளவங்க தான் வாழ்க்கையில் நட்புகள்கிட்டையும் சரி, தன்னுடைய உறவுகள்கிட்டையும் சரி ரொம்ப பாதிப்படைச்சாங்க. வாழ்க்கையில் பயங்கரமான போராட்டத்தை சந்தித்து வந்த நம்முடைய மேசராசிக்காரங்களுக்கு இனிமே தான் ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. ஏன்னா அந்த 30 to 50 தான் தூக்கமும் இருக்காது. ஏன்னா கடினமாக உழைச்சிட்டு போய் தூங்க முடியாமல் கஷ்டப்படுறதும் அவங்க தான். அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களையுமே ஒரு புரிதல் இருந்தும் இல்லாத இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கவங்க அவங்க தான். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நம்முடைய மேசராசிக்காரங்களுக்கு உறுதியாக இந்த குரு பகவான் கடகராசிக்குள்ள நுழைந்து இவங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மீனத்தை பார்க்க, தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்க, ஸோ நிம்மதியான தூக்கம் இருக்கும். அதே போல் வந்து சனி பகவானால் ஏற்பட்ட பாதிப்புகள், பிரச்சனைகள், ஹெல்த் வைஸாக உள்ள பிரச்சனை எல்லாமே சரியாகி சரியான பாதையை இப்போ தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம். இவங்க இந்த காலகட்டங்களில் வீடு கட்டக்கூடிய யோகம் கட்டாயமாக உண்டு. பொதுவாகவே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், மேசராசிக்காரங்க தன்னுடைய உழைப்பின் மூலமாக சொந்த வீடு வாங்கினா மட்டும்தான் அதை தான் வீடுன்னு சொல்லுவாங்க. அப்பா கொடுத்த வீடு, அம்மா கொடுத்த வீடுலாம் தான் வீடுன்னு சொல்லக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. நான் உழைச்சேன், என்னுடைய உழைப்பின் மூலமாக வாங்கணுங்கிற ஒரு ஏக்கத்தில்
ஒரு வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறவங்க இந்த காலகட்டம் அவங்களுக்கு சரியான காலகட்டம். கண்டிப்பாக கடன் வாங்கியாவது வீடு வாங்கிடுவேன், அந்த கடனை அடைக்கக்கூடிய யோகம் இருக்கானா இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடன் வாங்கி வீடு வாங்கினாலும் சரி அந்த கடனை எளிதாக அடைக்கக்கூடிய விஷயங்கள் குரு பகவான் இவங்களுக்கு செயல்படுத்தி கொடுப்பார். அதே போல் இவங்க மேலே வீண் பழி சுமத்தி இவங்களுடைய வேலையில் நிறையா பிரச்சனைகள் நிறைய போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரப்போகிறாங்க. இவங்க மேலே எந்த தவறுமே இல்லை அப்படின்னு இவங்க ப்ரூஃப் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடில் இவங்களுக்குள்ளே நிறைய தன்னம்பிக்கை வரப்போகுது. பொதுவாக மேசராசிக்காரங்க பல பேருக்கு தன்னம்பிக்கை கொடுக்குறவங்க. ஸோ இப்போ கடந்த ஒரு 3 வருட காலமாக நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணி இவங்களுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ள ஒரு குழப்பங்கள் இருக்குது. அதை நீக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னா மீண்டும் பிறந்து வந்த மாதிரி தான். ஏன்னா இந்த 30 to 50ங்கிறது புதிதாக பிறந்ததுக்குரிய ஒரு செயல்பாடு தான். ஸோ இந்த காலகட்டங்களில் உறுதியாக இவங்க புதிய பிறப்பெடுத்து தன்னுடைய வாழ்க்கையை புத்துணர்ச்சியுடன் இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சொல்லலாம். அதே போல் சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் தொடங்காமல் தனிப்பட்ட முறையில் தொடங்கினா வெற்றி வெற்றி வெற்றி. மேம் உங்க முன்னாடி இப்போ ட்ரீம் கார்ட்ஸ் வச்சிருக்கோம். மேஷ ராசிக்கு ட்ரீம் கார்டில் என்ன சொல்ல போறீங்க மேம்? ஆக்சுவலி மேஷராசிக்கு வீடு கட்டுறதுக்கான பிராப்தம் டிஃபால்ட்டாக நிறைய பேருக்கு உண்டுமா. அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குறதுக்கான பிராப்தம் உண்டு. மேம் இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு லவ் சிக்னல் என்ன மேம்? ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு காதல் உருவாகும், அது தேவையில்லாத காதலாக இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் நவம்பருக்கு மேலே அது பிரேக்கப்ல ஏற்படுத்தி கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சார் மேஷ ராசிக்காரர்களுக்கு மணி மீட்டர் எவ்வளவு சார்? மேச ராசிக்கு 2ஆம் இடத்த சனி பகவான் தன்னுடைய அதாவது மேச ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து 3ஆம் பார்வையாக சனி பகவான் பார்த்துருக்கு. சனி பகவானுடைய பார்வை இவங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஒரு வருட காலமாக நம்மளுடைய திருக்கணித முறைப்படி ஆல்ரெடி ஒரு வருடமாக இவங்களுக்கு கொடுத்த பணம் கூட வர முடியாத சூழ்நிலாம் இருந்துச்சு. இப்போ குரு பகவான் சனி பகவானுடன் இணைந்து செயல்பட போகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா சனி பகவானை குரு பகவான் பார்க்குறாரு. இப்போ சனியோட பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறனால குரு சனி இணைவுன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை இனிமே தான் அதிகமான ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பொருளாதாரமே இல்லைங்கிற நிலைமையில் இருக்கிற நம்முடைய மேசராசிக்காரங்க என் கையிலும் பணம் இருக்குது, எனக்கு தேவைக்கான பணம் அதிகமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை குரு பகவான் கொடுப்பார். மேஷ ராசிக்காரர்களுக்கான ரேபிட் ஃபயர் கொஷின்ஸ். ஃபாரின் செட்டில்மெண்ட் கன்ஃபியூஷன் கண்டிப்பா உண்டு. ஃபாரின் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு வெளிநாடு போற யோகமும் இருக்கு. அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட்டும் வாய்ப்பும் இருக்கு. புதிய வாய்ப்புகளை இவங்க வரத ரிஸ்க் எடுத்தாங்கன்னா ஜெயிப்பாங்க. வருமான உயர்வு அப்படிங்கிறது இந்த வருஷம் சனி பகவான் தான் 2ஆம் இடத்தை பாக்குறதுனால வருமானத்தை பொறுத்த வரைக்கும் 60% சிறப்பா இருக்கும். ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வர வேண்டிய பென்ஷனா இருக்கட்டும், இல்ல வேலை முடித்து வரக்கூடிய ஒரு பெரும் தொகையா இருக்கட்டும், இதெல்லாம் இவங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். வாகனம் வாங்க விரும்புபவர்கள் கண்டிப்பா மேஷராசி இந்த வருஷம் வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. லீகல் இஷ்யூஸ் எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 5ல கேது இருக்கு. மற்ற சாதாரணமா இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேசஸ் எல்லாம் நார்மல் ஆயிடும். பிரேக்கப் பெயின் கண்டிப்பா ஆழ்மன ரீதியான பாதிப்புகள் அதிகமா இருக்கும். ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லும்போது குழப்பமான ஒரு மனதோட இருக்கக்கூடியதா இருக்கும். இஎம்ஐ பிரஷர் கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியும். கண்டிப்பா 4ல குரு வரனால இஎம்ஐ பிரஷர் இந்த வருமானம் ஒண்ணு வரப்போது, இதை நம்ம எடுத்து செய்யலாம் அப்படின்றது ஆரம்பிக்கும். ஓகே மேம் உங்களுக்கான கொஸ்டின்ஸ். ஆன்மீகத்துல தேடல் இருக்கும், இலக்கு அடையறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி. குடும்ப பிரச்சனைகள் எந்த குடும்பத்துலமா பிரச்சனை இல்லாம இருக்கு, பட் இவங்களுக்கு கொஞ்சம் ஓயும், கவலைப்பட வேண்டாம். காதல் வாழ்க்கை பிரிவு இணைவு தொடரும். வேலை அழுத்தம் குறையும். சோசியல் மீடியா growth அந்த ஃபீல்டுல இருக்கவங்க கண்டிப்பா growth உண்டு. தொழில் வளர்ச்சி சாலிடா உண்டுமா. வீடு வாங்க அல்லது திட்டமிடுபவர்கள் கண்டிப்பா பிராப்தம் உண்டு. பள்ளி மாணவர்கள் படிக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணாங்க அப்படின்னா நல்ல லெவல்ல படிச்சு நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். சார் உங்களுக்கான கொஸ்டின் சார். பார்ட்னர்ஷிப் பிரச்சனை. அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க எப்பயுமே பார்ட்னர்ஷிப்ங்கிறது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ இந்த வட்டம் அந்த பிரச்சனை கொஞ்சமாச்சும் ஒரு மாற்றம் வரும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தேடுபவர்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திட்டாங்கன்னா குரு பயிற்சி அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு,
வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பும் அதிகம். அரசு போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்கள், நம்முடைய மேச ராசிக்காரங்க கட்டாயமாக அவங்க குடும்பத்தில் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணுங்கிறது கிரக ரீதியான விஷயம். இந்த காலகட்டங்களில் குரு பயிற்சி காலகட்டங்களில் மீண்டும் முயற்சி செஞ்சாங்கன்னா அவங்க அரசாங்க வேலை பெறுவதற்கான வாய்ப்பு. கடன் பிரச்சனை, அதாவது மேச ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை தான். ஒரு 2.5 வருஷமா ரொம்ப அதிகமான பிரச்சனை இருக்காங்க. ஸோ கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள், அரசு வேலைக்கு முயற்சி அவங்க 2 தடவை இல்லை, ஒரு தடவை பண்ணாலே வெற்றி உண்டு. பட்டம் பெற்றவர்களுக்கு, வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்காத மாணவர்கள், நம்முடைய பட்டம் பெற்றவர்களுக்கு, சரியான வேலையை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுக்கான ஒரு வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதிர்ஷ்டம், எப்போதுமே தன்னுடைய உழைப்பை மட்டும் நம்பக்கூடிய நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் குரு பயிற்சி உறுதியாக அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆன்லைன் வியாபாரம், கொஞ்சம் கவனமா பண்ணணும். மனநலம், இவங்க யாரையுமே குழப்ப மாட்டாங்க, ஆனா இவங்களை குழப்பறதுக்குனே ஒரு கூட்டம் இப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. யாரையும் உள்ள சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தாங்கன்னா இவங்க மனது வெற்றிகரமான சூழ்நிலை நோக்கி போகும். மற்றவர்கள் பேச்சை கேட்கும்போது ஒரு பதட்டம் ஏற்படும். நன்றி சார். நன்றி.